ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எங்களோட ஃபுல் டே ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோன்றது தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயஸ்ரீ இப்போ ஜெயஸ்ரீ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கா. கோபி என்ன பண்ணுற பார்க்கலாமா ஜெயஸ்ரீ? நீங்கள் ஃப்ரெண்டில் முதல்ல போங்க, நான் வரேன், பின்னால் வரேன். மணி பார்த்தீங்கன்னா 9 மணி தான் ஆகுது. 9 மணிக்கு நல்லா வெயில் அடிக்கு. கோபிகா ஹாய் சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியா அப்படியா கோபிகா என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்த ஃபுல்லாக குழி நோண்டி வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தா. இப்போ என்ன பண்ணுறான்னா, காஞ்ச மிளகா விதை போட்டுட்ருக்கலாம், பச்சை மிளகா செடி வர்றதுக்காக. என்ன கோபிக்கா? கடையில் மிளகா வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கா. இஞ்சி போட்டிருக்கியா கோபியா? எங்கே போட்ட இஞ்சி? அப்படியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட செம்பருத்தி செடி பூ பூத்துருக்கு. எத்தனை பூ பூத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இங்கே ஒன்று, 2, இங்கே ஒன்று, 3, கரெக்டாக 3 பூ பூத்துருக்கு. என்ன ஜெயஸ்ரீ? 3 பூ பூத்துருக்கோம் செடி. கோபிகா பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்துட்டு தான் அங்கே தோட்டத்துக்கு போயிருக்கா. என்னென்ன வாங்கி வச்சிருக்கா பாருங்க. சரி, இந்த உருளைக்கிழங்கும் பிரெட் எதுக்கு வாங்கிருக்காக்கா? ஸ்மைலி செய்ய போறலாமா? அப்படியா, அக்கா செய்ய போறலா? சரி. ஜெயஸ்ரீ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவள் டீ காஃபி எதை குடித்தாலும் பிஸ்கெட் முக்கி சாப்பிடும்போது கீழே கொட்டிடுவா. அது கரையாக இருக்கான். அதனால் ஒரு துணி தண்ணியில் முக்கிட்டு வந்து தொடச்சிட்டு இருக்கா. ஜெயஸ்ரீ உங்கள் மூஞ்ச காட்டுங்க. எல்லா கரையும் தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கா. சிரிப்பு தாங்க முடியலங்க. கொஞ்சம் உங்கள் மூஞ்ச காட்டுங்களேன் நல்லா. காட்ட மாட்டான், மறைச்சி வச்சிருக்கா ஃபேஸை. இங்கே என்ன அப்படியா? எங்கப்பா காட்டுறேன், கட்டியாச்சா? இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். கோபிகா வந்து ஸ்மைலி பண்ண போகிறேன்னா அதனால் வேக வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்குலாம் பெரிய பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தொடச்சிட்டியா? இன்னும் இருக்கா? ஒழுங்காக தொடங்க நல்லா ஃபுல்லாக. துடைக்கிறத பாருங்க. அப்போ டீ காஃபி என்ன பண்ணணும்? கொட்டாமல் குடிக்கணும், கொட்டினோட துடைக்கணும். என்னம்மா கோபிகா? ஸ்மைலி செய்ய கிச்சனுக்கு போகலாமா? கூப்பிடு எல்லாரையும், வாங்க கிச்சனுக்கு போகலான்னு. பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு தோல்லாம் எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். நீங்கள் வேணுன்னா இது துருவிக்கலாம். துருவினா கூட நல்லா ஒன்று போல் இருக்கும் லெவலு. பார்த்தீங்கன்னா அடுத்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை ஒன்றா சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட் கம்ஸ் எடுத்துருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். உப்பு வெளியவ அடுத்து உப்பு போடுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கோபிகா ஸ்மைலி கட் பண்ணி செஞ்சிட்ருக்கா. இங்கே பாருங்க, நம்ம ஸ்மைலி கொய்யா போட்ட கண்ணும் வாயும் ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பொண்ணுங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம் நாங்கள். கிச்சனை விட்டு ஜெயஸ்ரீ போகிற ஐடியாவே இல்லை. என்ன ஜெயஸ்ரீ, எப்படி அவள் கட் பண்ண பாருங்களேன். அவள் கைக்கும் மண்டையும் பாருங்களேன், பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா, கேப்பே இல்லாமல். கண்ணு ரொம்ப தூரம் போயிடுச்சு கோபிகா. அப்படியா? ஆமாம். வாய்ப்பு இல்லையா? அது மட்டும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லையாக்கா? இது யார் வாய்? ஜெயஸ்ரீ வாய் தான். இல்ல, என் வாய் கிடையாது, அதான் என் வாய். அப்ப இது யார் வாய்? உங்க வாய். அப்படியா? என் வாய் இப்படியா இருக்குது? இது ரொம்ப நல்லாவே இல்லை இந்த வாய். நீங்க வாங்க. சரி, எந்தி விழுந்துறாது. ஓகே, நாங்கள் எல்லா ஸ்மைலி பண்ணிட்டு பொரிக்கும் போது காமிக்கிறோம் கோபிகா. சரி.
பார்த்தீங்கன்னா மும்முரமாக வேலை நடந்துட்டு இருக்கு. ஸ்மைலி வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆகலை. நம்ம கோவியை செஞ்சு தர போகிற ஸ்மைலியை போட்டு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடி ஆகிருக்கு. ஆனால் ஸ்மைலி தான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக ரெடி ஆகுது. ஸ்மைலி கொஞ்சம் மேடம் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்மைல் ரெடி பண்ணி தாங்களேன். என்ன? சரி சரி. எண்ணெய் காஞ்சி நான் ஸ்மைலி போட்டுருக்கேன். அப்படியா? வெளியே அழுகுதா? பொறிக்க வேணா சாப்பிட்றது சாப்பிடணும்ல. அப்படியா? இதை பார்த்தீங்கன்னா ஸ்மைலி எடுத்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்க என் பொண்ணு செஞ்ச ஸ்மைலி. அக்கா செஞ்ச இருந்து கேட்டாங்க நல்லா இருக்கா? கொள்ள வந்திருக்க வாயெல்லாம் எப்படி வந்திருக்கு? வந்துட்டேன். இது என்ன இப்படி இருக்கு? டைமண்ட் ஸ்மைலி. ஆமா டைமண்ட் ஷேப்பா? தயாராயிச்சா? இது ஸ்மைல் ஷேப், இது அக்கா பண்ண ஷேப். அப்படியா? டைமண்ட் ஷேப் பண்ணிருக்கா ரெண்டு. இதெல்லாம் ஒழுங்கா வந்திருக்கு. இது மட்டும் வாய் இருக்கு, இது வாயே இல்ல. ஐயோ அது வாய் எங்க போச்சு? காணவா? சரி இப்போ இந்த ஸ்மைல் உனக்கு டைமண்ட் பிடிச்சிருக்கா ரவுண்ட் ஷேப் பிடிச்சிருக்கா? எது பிடிச்சிருக்கு? ரெண்டே பிடிச்சிருக்கா? சரி இப்போ சொல்லு. அப்படியா? இப்போ ஜெயிச்சு என்ன பண்ண போற? ஸ்மைலிய சாப்பிட போறா. அப்படியா? நான் ஸ்மைலி சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லு. சூப்பர். பிரியா என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 4:30 மணி ஆகுது. 4:30 மணிக்கு கொஞ்சம் வெயில் அடிக்க தான் செய்யுது. என்ன கோபியா? இந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓஸ் வந்து ரொம்ப கம்மி சைஸில் வாங்கிட்டோம். லென்த்து வந்து அந்த கடைசி செடி வரைக்கும் போகாது எங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படியே அடிச்சிருவா தண்ணியை. ஓஸில் அடிச்சுட்டு மீ தண்ணியை வந்து இந்த பாத்திரம் பிடிச்சி கொண்டு போய் ஊற்றுவோம். பின்னால் அந்த மாதுளை செடியெலாம் ஊற்றணும்னா கோபியா? மாதுளை மல்லி துளசி கருவேப்பிலை தண்ணி இங்கேருந்து அடித்தா போகாது. அதை மட்டும் கொண்டு போய் ஊற்றிட்டு வருவா. அதான் பண்ணிகிட்ருக்கா. ஜெய்ஸ்ரீ வந்து குளிக்க போயிட்டா. காலையிலேருந்து குளிக்க சொன்னால் போயிருக்கா. வரல இன்னும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். வீடியோ ரொம்ப லென்த்தாக போதனால நாங்கள் சின்னதாக முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு கோபியா. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.